numbers oda general form or rectangle form, negative of a complex number and conjugates பத்தி பார்க்கலாம். real numbers and imaginary units oda combinations தான் general form or rectangle form அப்படினு சொல்லி டிஃபைன் பண்றாங்க. இது எப்படி இருக்குனா z equal to x plus iy. இந்த z ல x வந்து ரியல் பார்ட் ஆஃப் z னும் y வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் z அப்படினு சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க. and z equal to x plus iy ல x and y ரெண்டுமே வந்து ரியல் நம்பர்ஸ், எனி ரியல் நம்பர்ஸா இருக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, z equal to 3 minus 7i. இதில் ரியல் பார்ட் ஆஃப் z வந்து 3, இமேஜினரி பார்ட் ஆஃப் z வந்து minus 7. ஸோ z equal to x plus iy அப்படிங்கிற காம்பினேஷனில் எழுதுகிற ஃபார்மேஷன் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் ஆர் ரெக்டாங்கிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 3 plus square root of 7 into i, 2 minus i2, 4 minus 18i, 1.2 plus i, root 3 minus 17i. இங்கே root 3 root 3 plus 0 into i அப்படின்னு சொல்லி எழுத முடியும். minus 17i 0 minus 17i அப்படின்னு சொல்லி அதோட ஜென்ரல் ஃபார்மாக எழுதலாம். ஸோ எந்த ஒரு ரியல் நம்பரையும் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜென்ரல் ஃபார்ம் ஆர் ரெக்டாங்கிள் ஃபார்முக்கு நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போதும் வெறும் ரியல் பார்ட் மட்டும் இருக்குன்னா இமேஜினரி பார்ட்டில் 0 இன்க்ளூட் பண்ணோம், இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்குன்னா ரியல் பார்ட்டில் 0 இன்க்ளூட் பண்ணி நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜென்ரல் ஃபார்மாக மாற்ற முடியும். ஸோ ரியல் நம்பர்ஸை காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட சப்செட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம். இங்கே 5 into iனாலும் i into 5நாலும் சேம் வேல்யூ தான். அண்ட் 1 plus 3iனாலும் 1 plus i3நாலும் சேம் வேல்யூ தான். இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். x வந்து ஏதாவது ஒரு ரியல் நம்பராக சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0. ரெண்டு சைடும் பேலன்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போது இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு சைடும் -1ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு -1 -1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுத முடியும். இப்போது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. நமக்கு ஸ்கொயர் ரூட்டோட ப்ராப்பர்ட்டி தெரியும். அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணுன்னா ரெண்டில் ஏதாவது ஒரு வேல்யூ நான் நெகட்டிவாக இருக்கணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்து நான் நெகட்டிவ், ஸோ ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ரெண்டு சைடும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஃபைனலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1ஓட வேல்யூ தெரியும், இமேஜினரி யூனிட் i. ஸோ i இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு i அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். ஸோ காமனாக காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் ரியல் நம்பர்ஸ் அண்ட் இமேஜினரி நம்பர்ஸோட கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆசிலேஷன்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட்ஸ் நமக்கு தெரியும். ஐயோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1, i ஸ்கொயர் ஈக்குவல் டு -1, i கியூபோட வேல்யூ -i, i பவர் 4ஓட வேல்யூ 1. இதில் ஐயோட பவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக இருக்குது. சப்போஸ் ஐயோட பவர்ஸ் எல்லாம் நெகட்டிவ் இன்டிஜர்ஸாக இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே i பவர் -1 இதோட வேல்யூ வந்து -i. இங்கே i பவர் -1 இன்வெர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணல, ஜஸ்ட் நெகட்டிவ் இன்டிஜர், அவ்வளோதான். அல்ஜிப்ராவில் எக்ஸ் பவர் -1 அப்படின்னு இருந்ததுன்னா அதை 1/x அப்படின்னு சொல்லி ரெசிப்ரோக்கலாக மூவ் பண்ணுவோம். அப்படி எக்ஸ் பவர் -1ஓட வேல்யூவை 1/x அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணணும்னா அந்த எக்ஸோட வேல்யூ நான் ஜீரோவாக இருக்கணும். நான் ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். ஏன்னா ஜீரோவுக்கு ரெசிப்ரோக்கல் ஃபைன் பண்ண முடியாது, அதனால் அது கண்டிப்பாக நான் ஜீரோவாக இருந்தாகணும். இந்த சேம் ப்ராசஸ் தான் காம்ப்ளெக்ஸ்லேயும். ஐயோட பவர் -1 ரெசிப்ரோக்கலாக 1/i அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் ஐயால் மல்டிபிள் பண்ணி ஐயால் டிவைட் பண்ணுறோம். ஸோ நியூமரேட்டரில் ஐன்னு சேஞ்ச் ஆயிரும், டினாமினேட்டரில் ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1 அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ ஃபைனலாக -i. ஜென்ரலாக ஐயோட பவர்ஸ் 4ஆல் மல்டிபிள் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் எப்போவுமே 1 தான் வரும் இன்டிஜர்ஸாக இருக்கும்போது. சப்போஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ஆக இல்லை அப்படின்னா இந்த ஐ ஸ்கொயர் ஐ கியூபோட வேல்யூஸ் இருக்கு இல்லையா,
அதில் தான் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ரிப்பீட்டேட்டிவாக கிடைச்சிட்டே இருக்கும் நமக்கு. Now negative of a complex number. If z equal to x plus iy, the negative of a complex number is defined by minus of z. அதாவது given complex நம்பரோட நெகட்டிவ் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டில் சைன் வந்து சேஞ்ச் பண்ணும். சிம்பிளாக -1ஆல் மல்டிபிள் பண்ணுற மாதிரி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். அன்ஈக்குவல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போது z1 அண்ட் z2 அப்படின்னு சொல்லி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சூஸ் பண்ணிட்டு அதை ஈக்குவல் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணோன்னா ரியல் பார்ட் ஆஃப் z1ம் ரியல் பார்ட் ஆஃப் z2வும் சேமாக இருக்கணும். அட் த சேம் டைம் இமேஜினரி பார்ட் ஆஃப் z1ம் இமேஜினரி பார்ட் ஆஃப் z2வும் சேமாக இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா நம்ம சூஸ் பண்ண ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஈக்குவல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம். ஃபைனலாக கான்ஜுகேட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போது z ஈக்குவல் டு a + ib. இதோட கான்ஜுகேட் z பார் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இமேஜினரி பார்ட்டில் சைன் சேஞ்ச் பண்ணும். அதுதான் வந்து கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு z ஈக்குவல் டு 7 + 3i. இதோட கான்ஜுகேட் பார்த்தீங்கன்னா z பார் ஈக்குவல் டு 7 - 3i. இப்போது கான்ஜுகேட் எடுக்க வேண்டிய கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்குது, இமேஜினரி பார்ட்டே இல்லை அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் வந்து அதோட ரியல் பார்ட்டு தான் அப்படின்னு சொல்லி கன்சிடர் ஆகும். ஸோ ஐக்கு பதிலாக -i ரீப்ளேஸ் பண்ணால் கான்ஜுகேட் வந்து ஃபைன் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிஸ்டேக் அண்ட் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.